காலையில் எழுந்த உடனே அந்த கவலை, இந்த கவலை, அந்த பாரம், இந்த பாரம்னு பாரத்தை சுமக்காதபடி முதலாவது காலையில ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவரை துதிக்கணும். ஒரே தீமையும் போராட்டமா இருக்குது. எப்படி ஆண்டவரை துதிக்கிறது? நடக்கிற காரியத்தை பார்த்தா வேதனை துக்கமா தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தர்றார். என்ன தெரியுமா? ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறாரு. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க தானே, அவர் விசுவாசிக்கிறீங்க தானே, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாய். இப்போ தீமையா தெரியும், முடிவு நன்மையா இருக்கும். அப்ப ஏன் கலங்குறீங்க? இப்ப நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை நினைத்து சோர்ந்து போகாதுங்க. முடிவு நன்மையா தான் இருக்கும். முடிவு எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு கலங்காதுங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்த ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது, முடிவு நன்மையா இருக்கும் அப்படி சொல்லுங்க. ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் பாருங்க துக்கத்தோடு நின்றாங்க. என்ன விஷயம் என்று கேட்டேன். மகளுக்கு திருமண காரியெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டோம், நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சிட்டு, இப்ப கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சிட்டோம், கார்டெல்லாம் கூட அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த மாப்பிள்ளை வீட்டார் எங்களுக்கு இந்த பணம் போதாது, நகை போதாது, எங்களுக்கு அதிகமாக வேணும்னு பிரச்சனை பண்ணி கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. ஐயா, எங்களுக்கு ரொம்ப வேதனை, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு கார்டு அடிச்சு கொடுத்தாச்சுது, இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய அவமான வேதனை தானே அப்படின்னு துக்கத்தோடு நின்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது பாருங்க. அப்ப இந்த வசனம் தான் ஞாபகத்துல வந்தது. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணி ஒரு காரியம் செய்றீங்க, ஒரு தடை அதுல நிந்தை அவமான பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதற்குள்ள ஒரு நன்மை இருக்கிறது. நன்மைக்கு ஏதுவாதான் தெய்வ பிள்ளைகளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. விசுவாசிங்க, சோர்ந்து போகாதுங்க. இதுக்குள்ளே ஒரு நன்மை இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள் வரலாம், கொஞ்சம் பணம் வீணாகி இருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதுன்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தி ஜெபித்து அனுப்பினேன். மறுபடியும் சில வாரம் கழித்து வந்தாங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே தான். என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த பையனுடைய கேரக்டர் சரி கிடையாது, வேற பொண்ணோட தொடர்புல இருக்கிறான். இப்பதான் சொந்தக்காரங்க சொல்றாங்க, நல்லவேளை திருமணம் நின்னுச்சுது, உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையை பாழா போயிருக்கோம், அவன் சரி கிடையாது. நீங்க திருமணம் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டீங்க, கார்டெல்லாம் அடிச்சிட்டீங்க, எப்படி சொல்றதுன்னு தான் யோசித்து கொண்டு இருந்தோம். இப்ப திருமணம் நின்னது நன்மைக்காகத்தான் சொல்லி சொந்தக்காரங்க சொன்ன பிறகுதான் எனக்கு சந்தோஷம்.